வணக்கம். Welcome my dear students. Today discuss with the subject is Engineering Chemistry 1. So Engineering Chemistry 1 ல Unit 5.3. So Unit 5.3 ல நாம் இப்போ பார்க்க போகிற லெசன் Composite Materials. Composite Materials அல்லது தமிழில் கூட்டுப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ கூட்டுப்பொருள் அல்லது காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த காம்போசிட் மெட்டீரியல்ஸ்? டூ ஆர் மோர் கெமிக்கலி டிஸ்டிங்க்ட் மெட்டீரியல்ஸ் which when combined have a improved properties over the individual materials. Two or more chemically distinct materials which when combined have improved properties over the individual materials. So these are called composite materials. காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அல்லது தமிழில் நம்ம என்ன சொல்கிறது, கூட்டு பொருட்கள். ஸோ அப்போ கூட்டு பொருட்கள்னால் ஒன்றுக்கொன்று கரையாத தன்மையுடையதும் வெவ்வேறு பண்புகளும் வடிவங்களும் கொண்ட பல்வேறு பொருட்கள் இணைக்கப்பட்ட கலவை. ஒன்றுக்கொன்று கரையாத தன்மையுடையதும் வெவ்வேறு பண்புகளும் வடிவங்களும் கொண்ட பல்வேறு பொருட்கள் இணைக்கப்பட்ட கலவை. அதை தான் நம்ம கூட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த கூட்டு பொருட்களில் அதனுடைய பகுதி பொருட்கள் அல்லது காம்போசிஷன் ஆஃப் காம்போசிட்ஸ். ஸோ வாட் ஆர் த மெயின் காம்போசிஷன்ஸ் ஆஃப் காம்போசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின்லி டூ டைப்ஸ் ஆஃப் காம்போசிஷன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் ஏ dispersion phase. The first one is a what are the matrix phase? So it is the continuous material constituent which enclose the composite and give its bulk form its bulk form. The matrix phase may be metal, ceramic, etc. or polymer. Next, dispersion phase. The second one is a composition dispersion phase. So it is the what are the dispersion phase? So it is the structure constituent which determines the internal structure of composite. So also it's called reinforcement. For example, fibers and particles and flakes, etc. So these are called dispersion phase. So matrix phase and dispersion phase, two important composition in the composites. Okay, composition of composites அல்லது தமிழில் பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். கூட்டு பொருட்களின் பகுதி பொருட்கள். ஸோ ஒன் மோர் ரிவிஷன் தமிழில் பாருங்கள். அப்போ டூ இம்பார்ட்டன்ட் பகுதி பொருட்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன்று நிலை உட்பொருள். அதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நிலை உட்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். ஸோ அப்போ நிலை உட்பொருட்கள் அப்படின்னா, கலப்பில் உள்ள பொருட்களை ஒன்று சேர்த்து அவற்றிற்கு மொத்த வடிவம் தரும் பொருள் நிலை உட்பொருள் எனப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நிலை உட்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது பருவநிலை பொருள், டிஸ்பர்ஷன் பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பருவநிலை பொருள் அப்படின்னு சொல்கிறோம். பருவநிலை பொருள்னால் உள்ளே இருக்கிற ஃபுல்லை திக்னஸை, அதுக்கு என்னென்ன உள்ள ஆடிங் மெட்டீரியல் போடுறோமோ அதுதான் நம்ம பருவநிலை பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பருவநிலை பொருள் அப்படின்னா கலப்பில் உருவாகும் பொருட்களின் உட்கட்டமைப்பிற்கு காரணமான பொருள். கலப்பில் உருவாகும் பொருட்களின் உட்கட்டமைப்பிற்கு, அதுதான் அந்த பொருளுடைய உட்கட்டமைப்பிற்கு என்னென்ன நம்ம சேர்த்துறோமோ அந்த பொருட்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பருவநிலை பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உட்கட்டமைப்பிற்கு காரணமான பொருள் பருவநிலை பொருள் எனப்படும். ஓகே, இதைத்தான் நம்ம கூட்டு பொருட்களின் முக்கிய பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று நிலை உட்பொருள், அதாவது மேட்ரிக்ஸ் பேஸ். அடுத்து பருவு நிலை பொருள், டிஸ்பர்ஷன் பேஸ். ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் பகுதி பொருட்கள் இருக்கிறது இந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸில். ஓகே, ஸோ அது பாருங்கள், எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ டிஸ்பர்ஸ்டு பேஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிற, ஸோ அந்த உள்ளே இருக்கிற என்னென்ன ஆடிங் மெட்டீரியல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஆட் பண்ணுமோ அதுதான் நம்ம டிஸ்பர்ஸ்டு பேஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்னால், ஸோ அதனுடைய அவுட் சைடு எவ்வளோ திக்னஸ்ஸாக நம்ம வந்து சேர்த்துருக்குமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்போசிஷன் ஆஃப் காம்போசிட்ஸ். காம்போசிட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பகுதி பொருட்கள் இருக்குன்னா,
ஸோ த டிஸ்பர்சன் ஸ்பேஸ் அண்டு மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ் இந்த ஸ்லைடில் நமக்கு தெளிவாக டயக்ராம் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய டைப்ஸு. ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்போசிட் மெட்டீரியல்ஸ்? The first one is a fiber composites, and the second is particle composites and laminar composites. Third one is a laminar composites. Mainly three types of important types of composite materials. Okay. Types of composite materials அல்லது தமிழில் அதை என்ன சொல்கிறோம், வகைகள், கூட்டுப் பொருட்களின் வகைகள். அப்போ அந்த த்ரீ டைப்ஸ் பாருங்கள். ஒன் மோர் ரிவிஷன் தமிழில் இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப் பொருட்கள், ரெண்டாவது துகள்களால் உருவாகும் கூட்டுப்பொருள், அடுத்து மூன்றாவது அடுக்குகள் கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருள். அப்போ மூன்று வகையான கூட்டுப்பொருட்கள் இருக்கிறது. ஓகே. இப்போ நம்ம வி மீஸ் சே தட் ஒன் பை ஒன். ஓகே. த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைபர் காம்போசிட்ஸ். In fiber composites, the fibers are reinforced along the line of their length. Along the line of their length. In fiber composites, the fiber reinforced along the line of their length. The reinforcement may be mainly 1D, 2D, 3D. The figure shows the three basic types of the fiber orientation. We see that in that slide is only two types. Okay. The first 1D gives maximum strength in the one direction. The 1D gives maximum strength in one direction. At the next, the 2D gives the strength is two directions. The isotropic gives strength equally in all directions. So these are called fiber composites. Fiber composites அல்லது அதை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப் பொருட்கள். ஸோ கண்ணாடி போன்றவற்றின் இலைகள், பாலிமர் நிலை உட்பொருட்கள் மற்றும் பிணைப்பு பொருள் போன்றவை பகுதி பொருட்களால் உண்டாகும் இந்த கலவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இலைகளால் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக். ஸோ இதனுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்க இந்த இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப்பொருள் பயன்படுகிறது. அடுத்து சேமிப்பு கலங்கள், இது போன்ற இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப்பொருட்கள் மூலமாக தான் தயாரிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ இது எல்லாமே இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து செகண்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the particle composites. The second important type of composites is particle composites. The particles usually reinforce a composite equally in all directions. Equally in all directions. It's called isotropic. Plastics, cerments and metals are example of the particles. So cerment, it is oxide based cerment. Example, the combination of aluminum trioxide, it's called alumina, with chromium. The second is the carbide based cerments. For example, tungsten carbide and titanium carbide. So these are always example for particle composites. Okay. So fiber composites and second one is a particle composites. அப்போ பார்ட்டிகல் கம்போசிட்ஸ்னால் தமிழில் என்ன சொல்கிறோம், துகள்களின் கலப்பில் உருவாகும் கூட்டுப் பொருட்கள். துகள்களின் கலப்பில் உருவாகும் கூட்டுப் பொருட்கள் வடிவத்திலும் அதனுடைய அளவிலும் வேறுபட்ட பரவுநிலை துகள்களை மற்றொரு நிலை உட்பொருட்களில் கலந்து உருவாக்கப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், துகள்களின் கலப்பில் உருவாகும் கூட்டுப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு கான்கிரீட். ஸோ கான்கிரீட் வந்து ஒரு நல்ல துகள்களின் கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. ஸோ இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கம்பிகள் தயாரிக்கும் அச்சுகள். அடுத்து ஸ்ப்ரே செய்ய பயன்படும் நுண்துளைகள். இது எல்லாமே துகள்களின் கலப்பும் உருவாகும் கூட்டுப்பொருட்கள், அதன் மூலமாக தான் தயாரிக்கப்படுகிறது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைபர் கம்போசிட்ஸ் பார்த்தோம். செகண்டு பார்ட்டிகல் கம்போசிட்ஸ் அல்லது துகள்களின் கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருட்கள். இந்த பார்ட்டிகல் கம்போசிட்ஸை தமிழில் இந்த போல் நம்ம நேம் சொல்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா லேமினார் கம்போசிட்ஸ். ஃபைபர் கம்போசிட்ஸ், பார்ட்டிகல் கம்போசிட்ஸ், தேர்ட் ஒன் லேமினார் கம்போசிட்ஸ். ஸோ அப்போ வாட் ஆர் த லேமினார் கம்போசிட்ஸ்?
A lamina or laminate is any arrangement of unidirectional or woven fibers, unidirectional or woven fibers in a matrix. Usually this arrangement is flat, although it may be covered as in all cell. A laminatic is stock of lamina arranged with their main reinforcement in least two different directions. See the diagrams. These are called laminar composites அல்லது தமிழில் அதை நம்ம என்ன சொல்கிறோம், அடுக்கு கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருட்கள். அப்படின்னா அப்போ ஒரே விதமான அல்லது வெவ்வேறு விதமான பொருட்களின் அடுக்குகள் ஒட்டும் பொருட்களால் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்படுவதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடுக்கு கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருட்கள். பாருங்கள், மீண்டும் ஒன் மோர் விஷன். ஒரே விதமான அல்லது வெவ்வேறு விதமான பொருட்களின் அடுக்குகள் ஒட்டும் பொருளால் பிணைக்கப்பட்டு உருவாக்கப்படுவது தான் நம்ம அடுக்கு கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளைவுட் மரப்பலகைகள். ப்ளைவுட்டில் இப்போ நிறைய மாடர்னாக ப்ளைவுட் மரப்பலகைகள் வருது. ஸோ அது எல்லாமே அடுக்கு கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விமான இறக்கைகள் தயாரிக்க, அதே போல் படகுகளின் பாகங்கள் தயாரிக்க, ஸோ வீடுகளுக்கு விண்டோஸ், டோர்ஸ் இதெல்லாம் தயாரிக்க ஸோ இது யூஸ் ஆகுது. இது இந்த அடுக்கு கலப்பில் உருவாகும் கூட்டுப்பொருட்கள். ஓகே. ஸோ அப்போ மொத்தம் 3 விதமான கூட்டுப்பொருட்கள் இருக்குது. ஸோ ஃபைபர் கம்போசிட் மெட்டீரியல்ஸ், அடுத்து பார்ட்டிகல் கம்போசிட் மெட்டீரியல்ஸ், அடுத்து தேர்ட் ஒன் லேமினார் கம்போசிட் மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய அட்வான்டேஜஸ். The advantages over the polymer and metals and ceramics materials. Okay. So what are their advantages? The light in weight and lower density. High creep resistance. Strength to weight and stiffness to weight. Are greater than steel or aluminum. Fatigue property are better than common engineering metals. Composites cannot corrode like steel. Next, the ease of fabrication of large complex. The structural shapes are modular construction. Next, ability to incorporate sensor in the material. In the material to monitor and correct its performance. The smart composites. So next, high resistance to impact damage. And the last one, improved corrosion resistance. Corrosion resistance is improved. So these are all points, always the advantages of composites. ஸோ அட்வான்டேஜஸ் அல்லது தமிழில் நம்ம அதை என்ன சொல்கிறோம், சிறப்பியல்புகள். ஸோ உலோகங்கள், பாலிமர்கள் மற்றும் பீங்கான்களை ஒப்பிடும் பொழுது கூட்டுப்பொருட்களுடைய சிறப்பியல்புகள். ஸோ மீண்டும் பாருங்கள் தமிழில். ஸோ அதிக வலைப்பிணைப்பினை கொண்டது. 1, அதிக வலைப்பிணைப்பினை கொண்டது. 2, குறைந்த அடர்த்தியை கொண்டது, அடர்த்தி குறைவாக கொண்டது. 3வது, வளையாத தன்மை அதிகம் உடையது. 4, அதிக வெப்பத்தாலும் வலுமாறாத தன்மை உடையது. 5, வெப்பம் கடத்தும் தன்மை குறைவாக உடையது. 6, மின் கடத்தும் தன்மை குறைவாக உடையது.
the electrical conductivity is very low. Okay. Next 7 அதிக கடினத்தன்மை கொண்டது. The hardness is high. அதிக கடினத்தன்மை கொண்டது. 8 அரிமான எதிர்ப்புத்தன்மை கொண்டது. corrosion resistance is very high. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டுப் பொருட்களின் சிறப்பியல்புகள். கூட்டுப் பொருட்களின் சிறப்பியல்புகள். உலோகங்கள் மற்றும் பாலிமர்கள் பீங்கன்களை விட ஒப்பிடும் பொழுது கூட்டுப் பொருட்களின் சிறப்பியல்புகள் இது போல் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ். Applications of composite materials. The first one, it is used in automobile industries. For example, steel and aluminum industry. Steel and aluminum body industry. And the second one, it is used in marine applications. Like shafts and oilers and spares, etc. So it is used in marine applications. Third one, aeronautical applications. It is used in aeronautical applications like components of rockets and aircrafts and business and military and missiles, etc. So fourth one, communication. It is used in communication antennae. So electric circuit boards. Communication antennae and electric circuit boards. For example, PCB and breadboard, etc. So these are always applications of composite material. So applications அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், பயன்கள், கூட்டுப் பொருட்களின் பயன்கள். பாருங்கள், ஒன் மோர் ரிவிஷன் தமிழில். 1, வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து சேமிப்பு கலங்கள் மற்றும் பிளாஸ்டிக் குழாய்கள் தயாரிக்க பயன்படுகிறது. பயன்படுகிறது. 3, கட்டிடங்களில் கூரையிடுதல் தளமிடுதல் போன்றவற்றில் பயன்படுகிறது. அடுத்து மீன்பிடி தூண்டில்கள் விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. ஸோ லாஸ்ட் 5வது, பம்புகளின் பாகங்கள் ஸ்டீல் வெட்டும் கருவிகள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது. ஸோ இது எல்லாமே கூட்டுப் பொருட்களின் பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்கள், டர்போ இயந்திர பாகங்கள் தயாரிப்பில் பயன்படுகின்றன. அடுத்து கம்பிகள் உருவாக்கும் அச்சுகள், வால்வ்ஸ் போன்றவற்றின் தயாரிப்பில் பயன்படுகின்றன. ஸோ இதெல்லாம் கூட்டுப் பொருட்களுடைய பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த லெசனில் நம்ம இது வரைக்கும் இப்போ கூட்டுப் பொருள்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்து அதனுடைய பகுதி பொருட்கள் 2 விதமான மேட்ரிக்ஸ் பேஸ், டிஸ்பர்சன் பேஸ், அதனுடைய 2 வகையான பகுதி பொருட்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய டைப்ஸ் பார்த்தோம். 3 வகையான டைப்ஸ் வகைகள், ஃபைபர் கம்போசிட் மெட்டீரியல்ஸ் அண்டு பார்ட்டிகல் கம்போசிட் மெட்டீரியல்ஸ், லேமினார் கம்போசிட் மெட்டீரியல்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கம்போசிட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். அடுத்து அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம், சிறப்பியல்புகள், அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் பயன்கள் பார்த்தோம். ஓகே. இந்த லெசன் அவ்வளோதான் இந்த டாப்பிக்கு. ஓகே. இதுலேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகே. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், இலைகளால் வலுவூட்டப்பட்ட கூட்டுப் பொருட்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து 2வது கொஷின் பாருங்கள், உலோகம் மற்றும் மரம் மற்றும் பாலிமர் போன்றவற்றை காட்டிலும் கூட்டுப் பொருட்களின் சிறப்பம்சங்கள் யாவை. இது பிக் மார்க் கொஷின். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே. அடுத்து 3rd கொஷின் பாருங்கள், கூட்டுப் பொருட்களின் பயன்கள் யாவை. இது ரொம்ப முக்கியம், பிக் மார்க் கொஷினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். அடுத்து 4th கொஷின், துகள்களால் ஆன கூட்டுப் பொருட்கள் மற்றும் அடுக்குகளால் ஆன கூட்டுப் பொருட்கள் பற்றி குறிப்பு வரைக. இதுவும் பிக் மார்க் கொஷின் தான்.
ஸோ இதில் இருக்கிற 4 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகே ஓகே தேங்க்யூ.